வணக்கம் நண்பர்களே, இது ஆன்மீகமும் ஜோதிடமும். இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், சுத்த ஜாதகம் பற்றி பார்க்க இருக்கிறோம். அது என்ன சுத்த ஜாதகம்? இன்றைய காலகட்டத்திலே 1000 ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு 900 ஜாதகம் தோஷம் நிறைந்ததாக இருக்கும். ஏதோ ஒரு தோஷம் கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய் தோஷமாக இருக்கலாம், கலஸ்திர தோஷமாக இருக்கலாம், மாங்கல்ய தோஷமாக இருக்கலாம், கால சர்ப்ப தோஷமாக இருக்கலாம், புத்திர தோஷமாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு தோஷம் இருக்கும். இப்படி எந்த தோஷமும் இல்லாமல் சுத்தமாக இருக்கும் ஜாதகத்தை தான் சுத்த ஜாதகம் என்று சொல்கிறோம். இப்போ என்ன இதில் ஒரு சிக்கல்னா, தோஷமுடைய ஆணுக்கோ பெண்ணுக்கோ தோஷமுடைய ஒரு வரனை தேர்வு செய்துவிட முடியும். தோஷம் இல்லாத ஜாதகம் கிடைக்கிறதே ரேர். யூனிவர்சல் பிளட் குரூப் மாதிரி அது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைச்சிடாது. தோஷம் இல்லாத வரனைத்தான் அவர்களுக்கு தேட வேண்டும். இப்போது செவ்வாய் தோஷம் பிள்ளைக்கு இருக்குன்னா செவ்வாய் தோஷம் பொண்ணுக்கும் இருக்கும். ஏன்னா அப்போ தான் இரண்டும் பரிகாரமாகும், பரிவர்த்தனையாகும். ஆணுக்கு இருந்தால் பெண்ணுக்கும் இருக்கணும். தாரதோஷம் கூட ஆணுக்கு இருந்தால் பெண்ணுக்கும் இருக்கணும். அப்போ தான் அந்த தாரதோஷம் நிவர்த்தி ஆகும். ஆனால் இந்த சுத்த ஜாதகம் சுத்த ஜாதகத்தோடு தான் பொருந்தி செல்லும். இவர்களுக்கு தோஷமுடைய ஒரு வரனை தேர்வு செய்யக்கூடாது. இந்த சுத்த ஜாதகத்திற்கு நிறைய பேருக்கு திருமணம் தடைபட்டு தள்ளி போய் தாமத திருமணம் தவிர்க்க முடியாததாகிவிடும். அதற்காக அவசர கதியில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு நல்ல வரன் வருதுன்னு முடிச்சிடக்கூடாது. நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன். நல்ல அலையன்ஸ் வந்திருக்கு, பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, இல்லை பையன் நல்ல ஜாபில் இருக்கார், நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது, வசதியான குடும்பமாக இருக்குது. அந்த இடத்த விடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அந்த வரனை விடுறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறதுனால சுத்த ஜாதகம் தானே, ஒன்றும் பயம் இல்லை, லேசாக ஒரு காலசர்ப்ப தோஷம் இருக்குது, அவ்வளோதான், லேசாக புத்திர தோஷம் இருக்குது, பார்த்துக்கலாம் இப்படின்னு தடாலடியாக திருமணம் செய்துவிட்டு அந்த திருமண பந்தம் ஆயுள் வரை நீடிக்காமல் அரை பகுதியிலேயே அரைவாசி காலத்திலேயே முடிவுக்கு வந்து விடுகிறது. நம்முடைய கணிப்பு பொய்யாகி விடுகிறது. எக்காரணத்தை கொண்டும் சுத்த ஜாதகத்தோடு தோஷமுடைய ஜாதகத்தை பொருத்துவது நல்லது அல்ல. எது சுத்த ஜாதகம்? எங்கெங்கே என்னென்ன இருக்கக்கூடாதோ அங்கங்கே அது இல்லாமல் இருப்பது தான் சுத்த ஜாதகம். உதாரணத்துக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இல்லாமல் இருப்பது நல்லது. 7, 8 ராகுவோ கேதுவோ சனியோ இல்லாமலோ அல்லது ராகு கேது சனி பார்க்காமலோ இருப்பது நல்லது. 5ஆம் இடத்திலே குரு இல்லாமல் இருப்பது நல்லது. 7, 8 சுக்கிரன் இல்லாமல் இருப்பது நல்லது. இது போலெல்லாம் இருக்கும் ஒரு ஜாதகம்தான் சுத்த ஜாதகம். சுத்த ஜாதகத்தை சுத்த ஜாதகத்தோடு பொருத்தி ஒரு மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தால்தான் அந்த மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன்.